அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியற் காலை வணக்கங்கள். இன்று ஆகஸ்ட் மாதம் 1 தேதி, ஆடி மாதம் 16ஆம் தேதி. விடியற் காலை வானிலை நிலவரம். 2ஆம் தேதி மழை சொன்னால் நேற்று 31ஆம் தேதி இரவே டெல்டாவில் மழை தொடங்கிடுச்சு. சிதம்பரம், குத்தாலம், மணல்மேடு எல்லாமே இரவில் சாயங்காலமும் பெஞ்சிச்சு, இரவும் பெஞ்சிது. ரைட்டுங்களா? இது ஆரம்பம் தான். இதை சொல்லுவாங்கள்ல, படம் இதுதான் ட்ரைலரு, இது மெயின் பிக்சரே இருக்குன்னு. இது இன்றைக்கும் மழை இருக்குது. இன்றைக்கி சாயங்காலமும் மழை இருக்குது. இன்றைக்கி ஆடி வெள்ளி அவங்கவுங்க இந்த கரகம் இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கொஞ்சம் கூடிய வரைக்கும் பாதிக்காது. ஏன்னா இறைவனுடைய அதை நம்ம பார்த்துக்கலாம். கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ரைட்டுங்களா? அப்படியே படிச்சிடறேன் பாருங்கள். அவசிய அறிவிப்பு. ஆகஸ்ட் 2 ஆடி 17 முதல் ஆகஸ்ட் 12 ஆடி 27 வரை இலங்கை அருகே உருவாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை வலுப்பெற்று டெல்டா, சென்னை உள்ளிட்ட வடகடலோரங்கள் வழியாக, அதாவது ஆக்சுவலாக டெல்டா வழியாக தான் அது போகுது. மெதுவாக மேலடுக்கு சுழற்சி தானே, மெதுவாக கரை கடக்கும் நிகழ்வு காரணமாக டெல்டா, வடகடலோரம், தமிழகம் முழுவதும் மிக கனமழை வாய்ப்பு. மத்திய மாவட்டங்கள் அதுலேயும் மழை இருக்கும். காற்றில் இதில் விஷயம் என்னென்னா, காற்றில் தூசு, மாசு, கார்பன் துகள்கள் அதிகமாக இருக்குது. மழை பெஞ்சு 2.5 மாதம் ஆகுது. மார்ச்சே ஆரம்பிச்சிச்சா தென்மேற்கு பருவமழை, அதுலேருந்து இது வரைக்கும் மழையே பெய்யல. ரைட்டுங்களா? 2.5 மாதம் மழை பெய்யல. அது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இப்போ கொட்ட போகுது. அதனால் என்ன ஆகுனா, கார்பன் துகள்கள் அதிகமாக இருக்கிறதுனால இடி மின்னல் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு மழையிலையும் சூறைக்காற்று அதிகமாக இருக்கும். ரைட்டுங்களா? அது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். டைட்டிலே இதுதான், ஆடியில் ஒரு மழைக்காலம். இதில் 3 பேட்டர்னாக மழை இருக்கும். அதாவது சுழற்சி 3-4ஆம் தேதி கிட்ட வரும். அதாவது இலங்கைக்கு தெற்கு அது உருவாக போகுது. ஆகஸ்ட் 1 மாலை இரவு வெப்பசலன இடிமழை தான். மாலை இரவு 4 to 8 காற்று சுழற்சியுடன் இணைந்த தொடர் கனமழை. முன்மதியமே ஆரம்பித்து இரவு முழுக்கையே பெய்யும். ரைட்டுங்களா? அடுத்தது 10 to 15 காற்று சுழற்சி மழை. அது இன்னொரு சுழற்சி ஒன்று உருவாகி அது சென்னை, ஆந்திரா இடையே அது கரை கடக்க போகுது. அதனால் அந்த மழை பெய்ய போகுது. நேற்று பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ரஷ்யாவில் இது சுனாமி வந்துருச்சு. ஜப்பானில் கிட்டத்தட்ட 19 நாடுகள் அலர்ட் கொடுத்து, அதாவது சுனாமி வந்ததுக்கு பிறகு ஒரு 18 மணி நேரம் கழித்து சுனாமி நிலநடுக்கம் வந்த பிறகு 9.1 ரிக்டர் அளவுகோலில் வந்துச்சு. இது நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதாவது அந்தமான்கிட்ட ரிக்டர் அளவுகோலில் 5.4. இது ஏதாவது ஜூலை 7ஆம் தேதியிலேருந்து நடந்துகிட்ருக்கு. 7/1, 13/1, 18/1 நடந்திருக்கு. இது தொடர்ந்து நடந்துகிட்ருக்கிறப்பயே அந்த லேண்ட் தானே அது. நமக்கு நேர் வடக்கு பார்த்திங்கன்னா ரஷ்யா இருக்கும். நேர் வடக்கு பார்த்திங்கன்னா ரஷ்யா இருக்கும். சரி, அதை அவங்க விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. இதனால் ஆகஸ்ட்டு 12ஆம் தேதி வரைக்கும் வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு வந்துருமோ, ஒரு நிலநடுக்கம் வருமோன்னு ஒரு பயமும் இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ரூமராக கூட இருக்கலாம். இது டிராபிக்கல் டாட்பிட்ஸு 6 to 12, 13 to 19 MJO எப்படி இருக்குது அப்படிங்கிறது எப்படி இருக்குது கிளைமேட்டுங்கிறது காட்டுது. நிச்சயமான மழை அப்படிங்கிறது நமக்கு இதில் தெரிய வருது. இதில் ஏன்னா எல்லா விஷயங்களுமே நம்ம கணக்கிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா கால்நிலை மாற்றத்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாத ஒரு கணிக்க முடியாமல் இருக்கிறதுனால இந்த மழையினுடைய இயல்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆக்சுவலாக தென்மேற்கு பருவமழை நமக்கான மழை கிடையாது. மழை பெய்யவும் கூடாது. இது நியாயமாக. இப்போ என்னன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதாவது மழை கடுமையான மழை இப்போ பெய்யறதுக்கு காரணம் காற்று சுழற்சி. காற்று சுழற்சி ஏன் இங்கே வருது? இப்போ தென்மேற்கு பருவமழை நல்லா பேஞ்சு கிட்டத்தட்ட 3-4 வாட்டி மேட்டூர் நம்பி அதெல்லாம் முடிஞ்சிருக்கு. ரைட்டுங்களா? இப்போ என்னாச்சு, எஸ்எஸ்டி பசிபிக் கடலில் எஸ்எஸ்டி குறைஞ்சி போச்சு. அதனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எஸ்எஸ்டி குறைஞ்சதுனால, அதாவது சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் கடலுடைய மேற்பரப்பு வெப்பநிலை குறைஞ்சதுனால அங்கே நிகழ்வு உருவாக முடியலை. அங்கே உருவாக முடியாததுனால இப்போ வங்கக்கடலில் நிகழ்வு உருவாகுது. நெகட்டிவ் ஐஓடி. ரைட்டுங்களா? இதனால் அதுக்கு தான் இலங்கைக்கிட்ட அது உருவாகுது. இலங்கைக்கு தெற்க உருவாகுது. உருவாகி
மெதுவாக, மிகவும் மெதுவாக, ஏன்னா காற்று வேறு எங்கேயுமே எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, உருவாகி இலங்கைக்கிட்ட அப்படியே மெதுவாக நகர்ந்து வந்து மேலடுக்கில் கொஞ்சம் கீழே அடுக்கில் 3 கிலோமீட்டர் கிட்ட இறங்கிடும். இறங்கி டெல்டாவை மையமாக வைத்து அது கரையை கடக்க போகுது. கரையை கடக்கிறப்ப இதனால் என்ன நடக்க போகுதுன்னா, ஒட்டுமொத்த தமிழகமும் மழை பெய்ய போகுது. இதில் வந்து அதிக மழை அப்படிங்கிறது வந்து எங்கன்னு பார்த்திங்கன்னா நமக்கு, அதாவது வந்து டெல்டா, இதுவரை மழையே பெறாத மத்திய டெல்டா, மயிலாடுதுறை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், கடலோர மாவட்டங்களில் செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், முக்கியமாக மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், வேதாரண்யம் வரைக்குமே இதை பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஒரு மழை. அதாவது ஃபஸ்ட்டு இடத்த அதுதான் பிடிக்கும். அதாவது வந்து அதிக மழை பொழிவு என் கணக்குப்படி ரொம்ப குறைச்சலாக 15ஆம் தேதி வரைக்குமே இந்த மழை நீடிக்க வாய்ப்பு இருக்குது. ரைட்டுங்களா? ஒரு 30 சென்டிமீட்டர் குறைச்சலாக இந்த ஒரு வாரத்தில் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். இது வந்து மாறலாம். வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது, எப்படி வேணாலும் ஆகும். அதாவது இதில் வந்து ஆடி 30 வரைக்கும் கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்கும். இதில் வந்து இன்றைக்கி மழைன்னு சொல்லியிருக்கேன்னா, அப்புறம் நாளைக்கு நிச்சயமான மழை. இதில் வந்து 18ஆம் பேருக்கு வந்து என்னடா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது மாதிரி இறைச்சிலாம் வந்து ஆட்டு இறைச்சி வந்து தெருவுக்கு முக்குடு அப்படி போட்டு அறுத்து அவங்களுக்குள்ளே பிரித்து எடுத்துப்பாங்க. அதற்கான இடங்கள்லாம் என்ன வச்சுன்னா நைட்டு முழுக்க மழை பெய்யும். அதனால் நாளைக்கு மழை பெய்யும். நாளைக்கு 18ஆம் பேருக்கு என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதற்கான இடங்களை சரி பண்ணி வச்சிங்க. இதற்கான இந்த ஜாமான்கள் வாங்குறதுலாம் மழையில் போய் மாட்டிக்காதீங்க. சாயங்காலம் வாங்கலான்னு இருந்துட்டு சாயங்காலம் வந்தாலே மழை அப்படின்னு வந்துடும். அதனால் அதெல்லாம் முன்னேற்பாடாக இன்றைக்கி பகல்லே வாங்கி வச்சுருங்க. நாளைக்கு ஆகும்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமை சாயங்காலம் மதியமே மழை வந்துடும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து இடி மின்னல் கடுமையாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம், சூறைக்காற்று இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இதனால் கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக இதை வந்து அணுகணும். ரைட்டுங்களா? இந்த மழை எதிர்பாராத ஒரு மழை, பெய்யக்கூடாத ஒரு மழை. குறை விவசாயிகளாம் நல்ல ஒரு மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது ஒரு பாதிக்கும் மழையாக கூட இருக்கும். ஏன்னா இப்போ கதிர் வர்ற ஸ்டேஜில் இருக்குது, அறப்பறக்கிற ஸ்டேஜில் இருக்குது, பயிராகிற ஸ்டேஜ்லேயே இருக்குது. இது வயலில் தண்ணி கட்டுற அளவுக்கு மழை பெய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. கொள்ளிடத்தில் 1.5 லட்சம் கனடி தண்ணி போயிட்டுருக்கு. எல்லாமே அலர்ட் விட்டாச்சு, கலெக்டர் போகிறாங்க, எல்லாம் போய் காவல் இருக்காங்க இதில். இங்கே வந்து திருவாரூர் இதுலேயும் மோட்ரு போட்டு தண்ணி அடிச்சிட்ருக்காங்க. தண்ணி இல்லை, வாய்க்கால் தண்ணி பாயலை. ரைட்டுங்களா? இது ஒரு முரண். அதுக்கப்புறம் எங்கள் வாய்க்காலே தண்ணி வரலன்னு வச்சிங்களேன், சரியாக பாயலை. இதெல்லாம் வந்து தலப்பை வெட்டினதாக ஒரு கணக்கு காட்டி இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. அது எந்த ஆட்சி வந்தாலும் இப்படி தான் நடக்குது. அது வந்து நான் புட்டு சொல்லணும்னா அவ்வளோதான். இதற்கு வந்து தனியாக ஒரு அமைப்பு ஒன்று ஏற்படுத்தினால் ஒழிய இது ஆகாது. இப்போ வந்து இப்போ பிரதமர் கூட வந்துட்டு போனாங்கன்னு வச்சுங்க, அந்த பொன்னேரிக்கும் இதுக்கும் 15 கிலோமீட்டர் தான் தூரம். ஒரு கால்வாய் வெட்டி இந்த தண்ணியெல்லாம் அதாவது சேர்க்கணும், நீரேற்று நிலையங்கள் வழியாக சேர்க்கணும். தண்ணியை வீணாக கடலில் அனுப்பி என்ன பண்ண போகிறீங்க? மணல் வியாபாரம் பண்ணலாம், அதுதான் செய்யலாம். ரைட்டு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே இதை விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு. எம்ஜிஓ, இஆர்விஎஃப்ஸு, அதாவது ஈக்குட்டோல் ராஸ்பி வேவ்ஸு அப்படிங்கிற நிலநடுக்கோட்டு ராஸ்பி அளவுகள், எஸ்எஸ்டிங்கிற வந்து சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சருங்கிற கடல் மேற்பரப்பு வெப்பநிலை. இந்த மழை ஏன் பெய்யுதுன்னா ஐடிசி செட்னால தான். அதாவது இன்டர் டிராஃபிக்கல் கன்வர்ஜென்ஸ் சோனுங்கக்கூடிய நிலநடுக்கோட்டு காற்று குவிதல் அப்படிங்கிறது வந்து நிலநடுக்கு காற்று குவிதல் பகுதி வந்து எங்கே அமையுதுன்னா, இப்போ வந்து தட்சிணாயனத்தை நோக்கி தெற்கு நோக்கியே சூரியனுடைய பயணம் வந்து தெற்கு நோக்கி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த லட்சணத்தில் சூரியனுடைய ஆக்சிஸ் வந்து 80 சென்டிமீட்டர் 21.5 டிகிரி நவுந்துருச்சான். இப்போ வந்து இந்த மழையெல்லாம் கூட எனக்கு ஒரு பெரிய பயம் இல்லைங்க. இப்போ எனக்கு பெரிய பயமே என்னன்னு கேட்டிங்கன்னா, தகுந்தெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ரஷ்யாவுடைய பூகம்பம் இந்தோனேஷியா வரைக்கும், அந்தமான் கிட்ட வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆகஸ்ட் 12ஆம் தேதி, எப்போதுமே டிசம்பர் மாதம்தான் இந்த கழுதெல்லாம் வந்து தொலையும். ஆனால் இப்போயே இதை முன்கூட்டியே இது வருது அப்படிங்கிறது வந்து
இப்போ ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா தட்டு அதாவது வந்து அந்த எர்த்துக்கு வாக்கு அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம்னு வச்சிங்களேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. ஏன்னா விஞ்ஞானிகளுக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது. நம்மளும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். நியூஸ்லாம் பார்க்கணும். சும்மானாச்சும் இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரைட்டுங்களா? அதனால் மழைங்கிறது இருக்குது. இந்த மழை வந்து கடலோர மாவட்டங்கள் ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரத்தில் 2.5 சென்டிமீட்டர் தான் மழை சராசரி. ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ண போகுதுன்னு கேளுங்க. இந்த வாட்டி 10 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்ய போகுது சராசரிலாம் தாண்டி. கன்னியாகுமரியில் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கலாம் காற்று போகிறதுனால. தென்காசி, தேனி, மதுரையெலாம் சரியான 120 102 டிகிரி வெயில், அதெல்லாம் நல்லா மழை பெய்ய போகுது. திருச்சி, கோயமுத்தூர், நீலகிரி மற்றும் காற்று பகுதிகளுக்கும் மழை இருக்குது. பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, நெகமம், ஆனமலை, பல்லடம், உடுமலைப்பேட்டை, வடகடலோர மாவட்டங்கள் அதுதான் வந்து அதிகமான மழை வந்து புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், வேதாரண்யம். இதில் வந்து வேதாரண்யத்தை விட்டுருங்க. மயிலாடுதுறையை மையமாக வச்சு கடுமையான மழை பெய்ய போகுது. வடகடலோரம், சென்னை, ஆந்திரா வரைக்குமே இந்த மழை பெய்ய போகுது. இது வந்து கொஞ்சம் அதிகமான மழை தான். இது தேவையான 2.5 மாதம் கழித்து பேஞ்சாலும் இடைஞ்சல் பண்ணிட்டு போயிடுமோ அப்படிங்கிற பயம் வந்து இருக்க தான் செய்யுது. நான் யாரையும் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. பம்பு செட்டு கேரியர்லாம் தயவு செய்து பிடுங்கி வச்சுருங்க. இல்லைன்னா ஸ்டார்டரில் நோ வோல்ட் காயில் போயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், மாடு மேய்க்கிறேன் அப்படின்னு சொன்னால் இடியில் போய் நின்றுட்டு இருக்காதிங்க. இடி மின்னல் அதிகமாக இருக்கும். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து தானியங்கள், அறுவடை தானியங்கள்லாம் ஒரு 10 நாளைக்கு அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுங்க. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். 15ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குது. 8, 9 குறைச்சலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கடுமையாகி அப்புறம் 15ஆம் தேதி வரைக்குமே மழை இருக்குது. அதான் எர்த்து ஆக்சிஸ் நகர்ந்துருச்சுன்னு சொன்னால 31.5 இன்ச்சு, அதாவது வந்து 80 சென்டிமீட்டர்கிட்ட நகர்ந்துருச்சான். அதற்கான இதுதான் இது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன நடக்க போகுது? காலநிலை மாற்றத்தால் பூவினுடைய அச்சே நகர்ற அளவுக்கு அப்படி இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஏன்னா சயின்டிஃபிக் இதில் தான் எடுத்திருக்கேன் நான். அதனால் வந்து உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு அதிசயமான ஒரு விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் அதெல்லாம் எதிர்கொண்டு தான் ஆகணும். இந்த மழை வந்து டெல்டாவை மையமாக வைத்து மேலடுக்கு சுழற்சியாக கீழடுக்கு சுழற்சியாக வந்துருந்துச்சுன்னு வச்சுங்க, பார்த்தீங்கன்னா தொலைஞ்சிச்சு. ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற நினப்பில் தான் இருக்கேன். அதாவது வந்து சில பேருக்கு இடத்துல இந்த காலவா போட்டவங்க, முக்கியமாக அந்த காலவா போட்டவங்க, தர காலவா போட்டவங்களாம் மழை போட்டால் மாட்டிப்பாங்க. அதற்கான முன்னேற்பாடுகள் அவங்க செஞ்சே தீரணும். வடிகாலை செஞ்சாகணும், தார்ப்பா வாங்கி போற்றணும், அதெல்லாம் செய்யணும். அதனால் பாக்கி ஒன்றும் இல்லை, பருத்தி இனிமேலாம் எடுத்துலாம் ஒன்றும் புண்ணியப்படாது. இருக்கிறத வந்து சரி பண்ணிக்கணும். அடுத்தது வந்து நடுநட்டங்க கதிர் வந்துச்சுன்னா கொஞ்சம் இடைஞ்சல் தான். அது வந்து நம்ம வந்து அதை ஒன்றும் மறுக்கிறதுக்கே இல்லை. ஏன்னா காற்றடிச்சு மழை பெய்ய போகுது, அந்த சாவின்னு சொல்லுவாங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது 4ஆம் தேதி வரைக்கும் 3 நாள் கொஞ்சம் சாயங்காலம் மழை அப்படி இருக்கும். அப்புறம் 4, 5, 6, 7, 8 வந்து தொடர் மழையாக கூட இருக்கும், மதியானத்துலேருந்து விடியற வரைக்கும். குறைச்சலாக மயிலாடுதுறை சுற்றுவட்டார 50 பகுதிக்கு வந்து 30 சென்டிமீட்டர் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. டோட்டலாக எல்லா நாளும் சேர்த்து மிக கனமழை, அதீத கனமழை கூட எதிர்பார்க்கப்படுகிறது. பாக்கி தமிழகம் முழுக்கவே நல்ல மழை எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. என்னென்ன திரும்ப சொன்னாலும் இதுதான். இப்போ வந்து அந்த பூகம்பம் நடந்த இடங்கள் திருப்பி வந்து அந்த ஆக்சிஸ் மாறுறதை காட்டுறாங்க. இங்கே வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கிறத சொல்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய கொடுமைங்கிறது என்ன சும்மா நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அது ரொம்ப மேலே போனோம்னா நம்ம தப்பாக போயிடுவது. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கணும். வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது. இந்த டேர்ம்ஸை நம்ம சொல்லியே ஆகணும். இந்த வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது. அதிகாரப்பூர்வ வானிலைக்கு இந்திய வானிலை தான் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு சான்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா யூடியூப்பில் வருது. அது வர்றதுக்கு வாய்ப்பும் இருக்குது. அதனால் என்ன நடக்குதோ பார்ப்போம். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.